தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த தலைப்பில் ஏறக்குறைய 1 முதல் 50 வரைக்கும் இன்னையோட 50 வரைக்கும் பேசி இன்றைக்கி நான் நிறைவு செய்ய போகிறேன். நம்பர் 50 வரைக்கும் இன்றைக்கி வந்திருக்கு இல்லையா? இந்த 50க்கு மேலே இதையே சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கோடு போட்டால் ரோடு போட்டுருவீங்க. அதனால் இந்த தலைப்பில் உள்ள இந்த போதனைகள் நான் இந்த 50ஓட நம்பரோடு முடிக்கிறேன். இந்த புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியத்தை பற்றி சில விஷயங்களை சொல்லி நான் இதை நிறைவு செய்ய போகிறேன். புதிய ஏற்பாடு என்று ஏன் சொல்கிறேன்? அப்போஸ்தல அகில உலக ஊழியர் ஐக்கியம்னு வச்சுருந்தேன் நான். அதில் மதுரையில் தொடங்கி பல இடங்களில் நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போஸ்தல என்று சொல்லிக்கிட்டே சிலர் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளாக, பழைய ஏற்பாடு போதகர்களாக, நியாயப்பிரமாண போதகராக, இஸ்ரவேலர் போதகராக, தீர்க்கதரிசிகளாக இருக்கிறத நான் கண்டேன். அப்போஸ்தல சபைன்னு இருக்கும். அப்போஸ்தல போதனை உபதேசங்க இருக்காது. எடுத்த உடனே பழைய ஏற்பாடை தான் எடுக்கிறான். இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டால் அப்போஸ்தல சபை, அப்போஸ்தல இது எல்லாம் புல் காஸ்பல் எல்லாம் எல்லாம் இருக்குது. உள்ளே போனோம்னா பழைய ஏற்பாடை தான் அதிகமாக சொல்கிறான். அதில் தான் நிறைவுன்னு முடிக்கிறான். அதுதான் வேதனையாக இருக்குது. குரல் யாக்கோப்பு தடவி பார்த்தா ஏசான்னு சொன்ன மாதிரி கன்னியாகுமரின்னு பஸ்ஸு பேரை போட்டு மதுரையிலேருந்து கன்னியாகுமரின்னு ஒரு பஸ்ஸு போட்டு எடுத்தான்னா சென்னைக்கு போகிறான். பஸ்ஸு நல்லா தான் இருக்குது, ஓட்டம் நல்லா தான் இருக்குது, ஏசி பஸ்ஸு தான், எல்லாம் சொகுசு பஸ்ஸு எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் போகிற ரூட்டு வேறு. அந்த போர்டு கன்னியாகுமரி, போகிறது எது சென்னை. ஓட்டுறவனுக்கும் தெரியல, உட்கார்ந்துருக்கிறவனுக்கும் தெரியல. அந்த மாதிரி தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தல போதனை, கிறிஸ்தவ ஊழியம்னு சொல்லிக்கிட்டே பழைய ஏற்பாட்டையே 24 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கான். ஊழியர் கூட்டத்துலேயும் அப்படி தான். அதை பேசாதவன் இவன் தப்பி தவிர ஊறுகா மாதிரி புதிய ஏற்பாடை இயேசுவை தொட்டுக்குருவானே தவிர அவன் முழுவதும் லேவி ஊழியத்தையும் பழைய ஏற்பாட்டை தான் சொல்கிறான். புதிய ஏற்பாட்டில் அது சென்னையில் ஒரு ஊழியர் ஐக்கியம் சங்கம் தொடங்க போகிறோம், இதில் எல்லோரும் சேருங்கன்னு ஒருவர் அறிக்கை கொடுத்துருந்தார். யூடியூப்பில் பார்த்தேன். நான் ஒரு கமாண்ட் போட்டிருந்தேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 2 ஊழியம்னு இருக்கே, அந்த ஊழியம் இந்த ஊழியம்னு இருக்கே. புதிய உடன்படிக்கை ஊழியம், மோசேயின் மரணத்துக்கு எதுவான ஊழியம் இருக்குது, அந்த ஊழியம் இந்த ஊழியம் அப்படின்னு இருக்கு. நீங்கள் எந்த ஊழியத்தை தொடங்குறீங்க? நான் எந்த ஊழியத்தில் சேர பதில் சொல்லுங்கன்னு போட்டிருந்தேன். யார் பதில் சொல்ல முடியும்? எவனும் பதில் சொல்ல முடியல. அதில் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14-15 பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு ஒரு முக்காடு, அது கிறிஸ்துவால் தான் நீக்கப்படுது. மோசேயின் ஆகமங்கள் அது ஒரு முக்காடு, அது குருட்டுத்தன்மை. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது தான் அது விலகும். தெளிவாக போட்டிருக்கு. இன்றைக்கி உள்ளவனுக்கு அந்த புரிதல் இல்லை. அப்போஸ்தல சத்தியங்கள் என்னன்னு தெரியலையே. அதனால் வெளிப்படையாக ஜனங்களுக்கு புரிகிறதுக்கு புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம்னு வச்சுருக்கேன். புதிய ஏற்பாட்டில் உள்ள ஊழியர் அவங்க சேர்ந்த ஐக்கியம். அதனால் பழைய ஏற்பாடை ஒரு மாதிரியாக நிழலாக வச்சுக்கலாமே தவிர கடைப்பிடிக்கிறது இல்லை. மீனையும் அப்பத்தையும் கொடுத்தாரு. அப்போ மாதிரி மீன் சாப்பிட முடியுமா? அப்பத்தில் கழிவு பொருள் கிடையாது, அப்படியே சாப்பிடலாம். மீனில் கழிவு பொருள் இருக்குது. முள், குடல், மண்டை, செதில் எல்லாம் கழிவு பொருள் தானே. அதான் தீர்க்க தரிசனங்களை அற்பமாக நினைக்காதீங்க, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். நலமானதை எடுத்துக்கோங்க, பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள்னு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில்
21, 22 பவுல் சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும்ல. அப்போ இந்த தீர்க்க தரிசனங்களை பொல்லாங்கா தோன்றுகிறது உண்டு. முள், அது மண்டை, செதில், குடல், கழிவு பொருள், அது காலாவதியானது. அதை நம்ம திரும்ப இது பண்ணக்கூடாது. அந்த மீன்லேயே சில கறிகள் உண்டு, கொஞ்சம் இதுக்கு அது எடுத்து சாப்பிடலாம். அப்போ மாதிரி சாப்பிட முடியாது. அதனால தான் நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னார் இயேசு. நான் தான் மீன்னு சொல்லலை, ரெண்டையும் கொடுத்தாரு. ஆனால் அப்பம்னு தன்னை சொன்னார் தவிர மீனுன்னு சொல்லலை. ஆகவே தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைக்கப்பட்டிருக்கு, நம்ம கையில் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாடு தான் நம்ம வழி. புதிய ஏற்பாடு முன் கண்ணாடி, பஸ்ஸில் போகிறோம் முன் கண்ணாடி. பழைய ஏற்பாடு பின் கண்ணாடி, பார்த்துக்கலாம், போக முடியாது. எப்படி போக முடியும்? பார்த்துக்கலாம். ஓ, கடந்து வந்திருக்கோமா, என்னென்னது கடந்து வந்திருக்கோமா, என்னென்னது தெரிஞ்சுக்கலாம். போகக்கூடாது. பழைய அது வந்து பின்னால் உள்ளது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தான் நாடணும். இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குறேன்னு சொல்கிறாரு, புது சிருஷ்டின்னு சொல்கிறாரு, புதிய மார்க்கம்னு சொல்கிறாரு, புதிய போதனைன்னு சொல்கிறாரு, புதிய உடன்படிக்கைன்னு சொல்கிறாரு, புதிய எருசலேம்னு சொல்கிறாரு, புதிதாய் பிறந்த பிசைந்த மாவுன்னு சொல்கிறாரு, கோடி துண்டுன்னு சொல்கிறாரு, புது துருத்தின்னு சொல்கிறாரு, புது ரசம்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னத்தை உங்களுக்கு விளக்குறது? நான் இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து தான் புதிய ஏற்பாடுன்னு பச்சையாக நம்ம உடச்சி சொல்லிடுவோம்டான்னு சொல்லி தான் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம்னு மதுரையில் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முதல் கட்டமாக தான் நான் வீடியோக்களை தொடர்ந்து அந்த உபதேசம் என்ன, சத்தியம் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இன்றைக்குள்ள ஐக்கியங்களுக்கெல்லாம் தலைவர், எங்கள் அப்பா உதவி தலைவர், உபதலைவர், அந்த தலைவர், இந்த தலைவர்னு ஒரு 10 பேரை போட்டு ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு இன்றைக்கி கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் கிடையாது. நம்ம தலைவர் இயேசு, தலைமை இடம் பரலோகம். அப்போ நாம் எல்லாம் சகோதரர்கள். மத்தேயு 23:8 சொன்னார்ல, நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கீங்க. கிறிஸ்து ஒருவர் தான் குருவாக இருக்கார், பரலோகத்தில் ஒருவர் தான் உங்களுக்கு பிதாவாக இருக்கார். பூமியில் எவனையும் பிதான்னு கூப்பிடாதீங்க, குருன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னார். அந்த கொள்கை தான் நம்ம கொள்கை. இயேசு சர்வ அதிகாரத்துக்கும் அவர் தலைவராக, கொலோசியர் 2:10 இருக்குது. சகல அதிகாரத்துக்கும் அவர் தலைவராக இருக்கார். கொலோசியர் 1:18 அவரே முதல்வராக இருக்கார், ஆதியாக இருக்கார், அந்தமாக இருக்கார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கார். வாயில் சொல்கிறோம், செயலில் காட்டுறோமா? ஆகவே இந்த ஐக்கியத்துக்கு தலைமை இடம் பரலோகம், தலைவர் இயேசு. நாம் எல்லாம் அவருடைய தொண்டர்கள், சீசர்கள், சகோதரர்கள். நம்ம எல்லாம் நமக்கென்னு தலைவர், செயலாளர், பொருளாளர்லாம் கிடையாது. ஆகவே இந்த ஐக்கியத்தை ஆவிக்குரிய வகையில் யூடியூப் மூலமாக நம்ம இணைஞ்சாலும் சரி, அல்லது நீங்கள் உங்கள் ஊர்லேயே ஒரு கூட்டத்தை போடுங்க, இந்த ஐக்கியத்தை பேனரை போட்டு தலைவர் இயேசு, தலைமையான பரலோகம்னு போட்டு இந்த சத்தியத்தை பரப்புவோம். ஆவிக்குரிய வகையில் நம்ம ஒன்றாக இருப்போம். சரீர ரீதியில் நமக்குன்னு எந்த ஒரு தலைவரோ, எந்த ஒரு பொருளாளரோ, எந்த ஒரு இதோ கிடையாது. ஆவியினாலே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறீங்கன்னு போட்டிருக்கு இல்லையா? ஆவிக்குரியவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு இருக்கு இல்லையா? ஆவிதான் எழுத்து கொள்ளும், ஆவிதான் உயிர்ப்பிக்கும் இருக்கு இல்லையா? அதனால் எழுத்துக்குரிய காரியங்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருந்தாலும் ஆவிக்குரியதாக ஒன்று புதுசாக நம்ம ஆதி அப்போஸ்தல காலத்தில் உள்ள அந்த போதனைகளை அஸ்திபாரமாக்கி அதை வழிகாட்டியாக்கி நாம் எல்லாம் சேர்ந்து செய்யணும் என்பதுக்கு தான் இந்த அமைப்பை நான் ஏற்படுத்தியிருக்கேன். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம். அதனால் நீங்களும் இதுக்கு ஆதரவு கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து உங்கள் இடங்களில் என்னை கூப்பிட்டு கூட்டம் நடத்துங்க. இன்னும் விளக்கமாக பேசலாம். இதில் ஏதாவது குறைகள் நான் செஞ்சுருந்தா, சொல்லியிருந்தா எனக்கு உணர்த்துங்க. நானும் அதை வசன அடிப்படையில் கரெக்டாக சொன்னீங்கன்னா ஏற்றுக்கிறேன், திருத்திக்கிறேன், மாற்றிக்கிறேன். அல்லது உங்களுக்கு கர்த்தர் இந்த காரியம் நல்லதாக வசன அடிப்படையில் கரெக்டாக இருக்கிறதா கேட்டால் எனக்கு ஆதரவு கொடுங்க. ஏதாவது 2ல் 1 செய்யுங்க. காலம் கடைசி காலம் சமீபமாயிடுச்சு. இயேசு வரப்போகிறாரு. இன்றைக்கி இஸ்ரேல் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது.
அந்தி கிறிஸ்து வந்து அந்த யுத்தத்தை சமாதான தூதனாக வந்து நிறுத்த போகிறான். யூதர்களுக்கு ஆதரவாக தேவாலயம் கட்டி கொடுக்க போகிறான். அந்த தேவாலயத்தில் தேவனை போல அவன் உட்கார போகிறான், அவன் புத்தியை காட்ட போகிறான். அதன் பிறகு தான் முடிவு உண்டாகும். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு வருவார். கொள்ளுகிற பரிசுத்தவான்கள் எந்த காலம்னா 666 உலகம் முழுவதும் கட்டளையிட போகிறான் இல்லையா? அதில் முத்திரை இல்லாதவன் கொல்லப்படுவான். முத்திரை இல்லாதவனுக்கு பூமியில் ஒன்றும் சலுகை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு இக்கட்டு காலம், சோதனை காலம். அதுக்கு நான் தப்பி வைப்பேன்னு சொல்கிறாரு. வெளிப்படுத்தல் 3:10 இருக்குது. நான் தப்பி வைப்பேன்னு சொல்கிறேன். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி லூக்கா 21:36 மனசுகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திருவாங்களா என்னப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்கிறாரு. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவா, ஒரு கைவிடப்படுவான்னு சொல்கிறார் இல்லையா? அந்த காலகட்டத்தில் உண்மையுள்ள பிள்ளைகள், உண்மையான பரிசுத்தவான்கள், உண்மையுள்ள மணவாட்டி சபை அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அந்தி கிறிஸ்துவுக்கு விட மாட்டார், 666 விட மாட்டார். மற்றவங்க எல்லாம் கைவிட்டுருவார். அந்த எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்கள் தான் மத்திய வானத்தில் சந்திக்கிறாங்க. பிதா கிட்ட இயேசு இப்போ பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார் இல்லையா? அந்த பிதாவாகிய தேவனும் இயேசுவும் அங்கேருந்து பரலோகத்திலேருந்து வருவாங்க. பூமியில் பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் இல்லையா? அவர் சபையை கட்டிக்கிட்டு இருக்காரு. கழுத்து வரி கட்டுவார், தலை கட்ட மாட்டார். தலை இயேசு. இந்த முண்டம் தலையோடு போய் இணைக்கிறதுக்கு ஆவியானவர் சபையை ரகசிய வருகை என்னப்படுகிற எடுத்துக்கொள்ளப்படுகிற என்னப்படுகிற அந்த நிகழ்வில் பூமியிலிருந்து சபையை எடுத்துகிட்டு மத்திய வானத்துக்கு போவார். அவங்க பரலோகத்திலிருந்து இறங்கி மத்திய வானத்துக்கு வருவாங்க. நடு மத்திய வானத்தில் ஆவியானவர் சபையை தேவன்கிட்ட கொடுப்பார். தேவன் இயேசுக்கிட்ட அந்த சபையை கையை பிடிச்சி கொடுப்பாரு. அதான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். முதலாம் மாதாமுக்கு ஏவாளுக்கு தேவன் கல்யாணம் முடித்து வச்ச மாதிரி 2ஆம் மாதாமாகிய இயேசுவுக்கும் சபையாகிய ஏவாளுக்கும் கல்யாணம் முடித்து கொடுக்குறாரு மத்திய வானத்தில். அதான் ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம் மத்திய வானத்தில் நடக்குது. 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 15, 16 இதில் போட்டிருக்கு. நான் சொன்ன விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. 1 கொரிந்தியர் 15, 51 இருக்குது. ரெண்டையும் ஒரே நிகழ்வு தான். அதில் ரகசியம் இருக்குது, இதில் வருகைன்னு இருக்குது. ரெண்டும் சேர்த்தா ரகசிய வருகை. மத்திய வானம் ஆகாயத்தில் மேகங்களில், பூமியில் கிடையாது. அதான் ஆட்டுக்குட்டியாக கல்யாணம். அதுதான் அந்த நேரத்தில் தான் பூமியில் மகா உபத்திரம் ஏற்படும். மகா கொடிய காலமாக எவனும் ஊழியம் செய்ய முடியாது, எவனும் சபை நடத்த முடியாது, யாரும் இயேசுவை சொல்லக்கூடாது. எல்லாம் அந்தி கிறிஸ்துவுக்கு ஆதரவு. அவன் தான் கடவுளாக இருப்பான். ஒன்றே கடவுள், ஒரே உலகம், ஒரே பாஷை, ஒரே மொழி, ஒரே இது. இன்றைக்கி மோடி சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் அன்றைக்கி நிறைவேறும். அது ஒரே மாதிரி ஒரே கண்ட்ரோலில் போயிடும். அன்றைக்கி போய் ஒன்றும் செய்ய முடியாது. கிருபையின் காலம் கிடையாது. அது பயங்கரமான காலம். கிருபையின் காலம் முடிஞ்சிடும். அப்புறம் எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோட சகரியா 14ஆம் அதிகாரத்தில் 4:5 தேவரீர் சகல பரிசுத்தவான்களோடு இது இந்த பூமியில் ஒலிவ மலையில் அவர் பாதம் வந்து தங்கும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த ஒலிவ மலையிலிருந்து போனார் இல்லையா? திரும்ப அதே இடத்துக்கு வருவார்னு சொன்னாங்க இல்லையா? அது நிறைவேறும். அந்த இடத்துல வந்து பாதத்தை அதான் 2ஆம் வருகை. எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு திரும்ப வர்றது 2ஆம் வருகை. அப்போ அர்மதேகன் யுத்தம் நடக்கும். சாத்தானும் அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசி 3 பேரும் சேர்ந்து யுத்தம் பண்ணுவாங்க. அதில் 3 பேரும் பிடிக்கப்படுவாங்க. இயேசு ராஜாதி ராஜாவாக அவங்கள ஜெயிப்பார். கள்ளத்தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவையும் அக்னி கடலில் போட்டுருவார் 20ஆம் வசனத்தில். சாத்தானை மட்டும் 1000 வருஷம் அரசாட்சி வரைக்கும் அவனை கட்டி பாதாளத்தில் தள்ளுவார். வெளிப்படுத்தல் 20ஆவது அதிகாரம். 1000 வருஷம் முடிய வரைக்கும் அவன் பாதாளத்தில் இருப்பான். இந்த பூமியில் கொண்டு வந்த மணவாட்டி சபையோட அன்னைக்குள்ள உலக மக்களை, அன்னைக்குள்ள ஜனங்களை எல்லாம் இவங்க ஆளுவாங்க. அதான் பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆளுவார்கள். இந்த பூமியில் நாங்கள் அரசாளுவோம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வாங்கன்றதுக்கெல்லாம் அப்போ நிறைவேறும். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த தீர்க்க தரிசனங்கள் அன்றைக்கி நிறைவேறும். அதன் பிறகு சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். வெளிப்படுத்தல் 20:7 அந்த 1000 வருஷம் முடியும் போது அவன் கட்டவிழ்க்கப்படுவான். கட்டவிழ்க்கப்பட்ட உடனே திரும்ப யுத்தத்துக்கு அவன் ஆள்கள்லாம் சேனையை தாட்டிட்டு வரும்போது 9ஆம் வசனத்தில் தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவங்கள எல்லாம் பச்சித்து போட்டு எல்லாம் சாம்பல் புஷ்பம் ஆகிடுவாங்க, செத்து போயிடுவாங்க.
அதன் பிறகு செத்து போனவங்க எல்லாரும் மரித்தோராகி சிறியோர் பெரியோர் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் தேவ சமூகத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. சாத்தான் வந்து பிடிக்கப்பட்டு அக்னி கடலில் அந்த கல்லை அந்தி கிறிஸ்து இருக்கிற இடமாகி அந்த அக்னி கடலில் இவனும் தள்ளப்பட்டு அவங்க மூவரும் சதாகாலமாக வெந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கு தான் அக்னி கடலை ஏற்படுத்தப்பட்டதே தவிர மனுஷர்களுக்கு கிடையாது. மனுஷர்கள் அவனை பின்பற்றி போனதுனால அவன் பங்கை இவன் அடைகிறான், அவன் ஆக்கினியை இவன் அடைகிறான். அதான் அப்புறம் மரித்தோராகி சிறியோர் பெரியோர் எல்லாம் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இயேசு நியாயாதிபதியாக புரமோசனாகி நியாயாதிபதியாக ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுவார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான்னு அதில் 15 வசனத்தில் இருக்குது. ஜாக்கிரதை, ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் இருக்கும்? பிலிப்பியர் 4 அதிகாரம் 3 வசனத்தில் அப்போஸ்தல உபதேசத்தில் அப்போஸ்தல ஊழியத்தில் பிரயாசப்படுகிறவங்களை தாங்கி ஏந்தி அவங்கள உதவி செய்து அவங்க உபதேச காரியங்களில் அந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் வரக்கூடிய அந்த அவர்களை ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கேன்னு பவுலே சொல்கிறான். இயேசுவும் லூக்கா 10:20 ஜெய்வ பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதுறதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். எல்லாமே அந்த பரலோகத்தை பற்றி தான் சொன்னாங்க தவிர பூலோகத்தை பற்றி சொல்லலை. அதனால் இப்போ வாசல் வந்து இயேசு தான். அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேறு வழியாக ஏறினா கல்யாணம் கொள்ளக்காரன். இயேசுவே நல்ல மேப்பர், அவரே பிரதான மேப்பர், அவரே பிஷப்பு, அவரே ரெவரண்டு, அவரே தலைவர், அவரே பெரிய தீர்க்கதரிசி, அவரே முதல் சுவிசேஷகன், அவரே முதல் அப்போஸ்தலர், எல்லாமே இயேசுவே. நாம் எல்லாம் ஜெராக்ஸ் காப்பிகள் தான். அவரை பின்பற்றக்கூடிய காரியங்கள் தான். அவர் கோல் மாடலாக அவரை தான் நம்ம பின்பற்றணுமே தவிர இன்றைக்குள்ள ஆண்டி பண்டாரங்களையும் நாதாரிகளையும் இன்றைக்குள்ள பரதேசி நாய்களையும் இன்றைக்குள்ள கேடுகட்ட பிசாசின் ஊழியர்களையும் கள்ள தீர்க்கதரிசி எல்லாத்தையும் மொத்தமாக விட்டுட்டு முழுசாக அப்போஸ்தலர் பக்கம் திரும்புங்க. போப்புக்கிட்ட இருந்து முற்றிலும் எப்படி மார்ட்டின் லூதர் புரட்சி பண்ணி வெளியே வந்தாரோ அந்த மாதிரி ஒரு புரட்சி இப்போ ஏற்படணும். எல்லாத்தையும் விடுங்க. 1ஆம் நூற்றாண்டு சபைகளுக்கு வாங்க. அதெல்லாம் நம்ம கையில் நிறுவம் இருக்குது, எழுத்து இருக்குது. இல்லை அதெல்லாம் கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே கடைப்பிடிங்க. இன்றைக்கி உள்ளவங்கெல்லாம் மனுஷனை பிரியப்படுத்துகிறான். அவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் வானத்திலிருந்து தூதனே வந்து வேறொரு சுவிசேஷம் சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 சொன்னாங்க. கவனிங்க. அதனால் இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது. நேரடியாக பேசுவோம். கூப்பிட்டு பயன்படுத்துங்க. என் வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள். அடியனுக்காக ஜபிங்க. நான் இந்த உறுதியிலிருந்து விலகாதபடி இன்னும் சரியான வெளிச்சங்கள் இன்னும் வளர. இப்போ நான் எல்லாம் அடைஞ்சிட்டேன், பெற்றுட்டேன், முழுமை அடைஞ்சிட்டேன்னு நான் சொல்லலை. ஏதோ ஒரு 70-80 வரும். இன்னும் நிறையா 100க்கு 100 நம்ம வரணும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு, உதவி, ஜெபம் தேவை. அடியனுக்காக ஜெபம் பண்ணுங்க. தவளைகளுக்கு பானா 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அப்படின்று நம்ம வெளிப்படுத்தலை படிக்கலாம் இல்லையா? அதுபோல் அந்த தவளைகள் சத்தம் நல்லா இருக்குமே தவிர பக்கத்தில் போனால் அது அருவருப்பாக இருக்கும். அதுபோல் இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் பேச்சு, வார்த்தை, பாட்டு, டான்ஸு எல்லாம் நமக்கு உலக பிரகாரமாக கவர்ச்சிகரமாக இருந்தாலும் பக்கத்தில் போனீங்கன்னா அப்போஸ்தலர் உபதேசம், இயேசுவின் உபதேசம் இருக்காது. அருவருப்பாக இருக்கும். அதான் அக்கிரமம் செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சபிச்சு தள்ளுறாரு. அந்த சாபமான இடத்துக்கு நம்ம யாரும் போகாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட வலதுபுறத்தில் நம்ம நிற்கக்கூடியவங்களாய் இயேசுவுக்கு உண்மையான நல்ல ஆடுகளாக, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொன்னார். சத்தியவான் எவனோ என் சத்தம் கேட்குறான்னு சொன்னார். அதுக்காகத்தான் அந்த உலகத்துக்கு பிறந்தேன், அதுக்காகத்தான் வந்தேன்னு சொன்னார். அந்த சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றவங்களாக பரலோகத்தில் மனவாட்டியாக நிற்போமாக. புதிய ஏற்பாடு ஊழிய ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்தில் இணைஞ்சு ஆவிக்குரிய வகையில் நாம் எல்லாரும் சகோதரர்களாக இருந்து செயல்பட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோமாக. இத்துடன் இந்த அப்போஸ்தல புதிய ஏற்பாடு ஊழிய ஐக்கியம் என்ற அந்த நம்பர் கணக்கை யூடியூப்பில் நான் நிறைவு செய்கிறேன். இன்னும் அடுத்து கேள்விகள், சந்தேகங்கள்
எது இருந்தாலும் இடையில வீடியோ போடுறேன். என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கங்களை கேளுங்க. மற்றபடி எந்த சந்தேகம் எந்தனாலும் கமெண்டில் தெரிவிங்க. நேரடியாக ஃபோன் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பரை சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. பாஸ்டர் பால் முருகேஷ் 944 36 77 2 33. இதுதான் வாட்ஸ்அப் நம்பரும். இதுதான் என்னுடைய முகவரி. மெய்யான ஒளி தேவசபை, சத்தியமூர்த்தி நகர், சமயநல்லூர் போஸ்ட்டு, மதுரை 625 402. இதுதான். மேலும் சந்தேகங்களுக்கு கேள்விகளுக்கு என்னோட தொடர்பு கொள்ளுங்க. அடியனுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் யாவருக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த செய்தி உலகமெல்லாம் பரவி ஒரு எழுப்புதல் உண்டாக ஒருமித்து உழைப்போமாக. நன்றி, வணக்கம்.